This sermon, What is the Attraction on the Mountain, was delivered on Sunday evening on July 25th, 1965 at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965 வருடம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னம் ஜெப கூடாரத்தில் வாட் இஸ் தி அட்ராக்ஷன் ஆன் த மவுண்டன், மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ன என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Let us pray. நாம் ஜெபிப்போமாக. Dear God, I have helped the people at length, much longer than I intended. அன்புள்ள தேவனே, நான் நினைத்ததை காட்டிலும் நீண்ட நேரம் ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிறேன். I pray, God, that something was said or done that will cause people out everywhere to understand. And by seeing and understanding, they might believe that Thou art the true Christ. தேவனே, எங்குமுள்ள ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஏதோ ஒன்று கூறப்பட்டிருக்க வேண்டும் அல்லது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் மெய்யான கிறிஸ்து என்று அவர்கள் அதை கண்டு புரிந்து கொள்வதனால். And the words that's being confirmed is a confirmation of His word being perfect and being fulfilled in its season. உறுதிப்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள் அவருடைய வார்த்தை பரிபூர்ணமாய் இருக்கிறதையும் அதனுடைய காலத்தில் நிறைவேற்றப்படுவதையும் உறுதிப்படுத்துவதாகும். Now, Lord Jesus, from your own words, you said that the world would be in a Sodom condition. We know that. We can look at it. And you said in that day, as it was in Sodom. எப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய சொந்த வார்த்தைகளில் இருந்து உலகம் ஒரு சோதோமின் நிலையில் இருக்கும் என்று நீர் கூறினீர். நாங்கள் அதை அறிவோம். நாங்கள் அதை நோக்கி பார்க்க முடிகிறது. அந்த நாளிலே சோதோமில் நடந்தது போல என்று நீர் கூறினீர். There were 3 messengers sent to the Gentile and Hebrew world. And one of them, which was God Himself, the Son of Man, revealed Himself in a human form and performed a miracle. புறஜாதிகளுக்கும் எபிரேய உலகத்திற்கும் 3 தூதர்கள் அனுப்பப்பட்டனர். அவர்களில் ஒருவர் தேவன் தாமே, மனுஷகுமாரன், தம்மை ஒரு மானிட ரூபத்தில் வெளிப்படுத்தி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். Insomuch that told Abraham what Sarah was doing behind him in the tent. அவருக்கு பின்னால் சாராள் கூடாரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று ஆபிரகாமுக்கு கூறினார். You said it would repeat again when the whole Gentile world would be in a Sodom condition. And we're here, Lord. Other prophecies confirming the same thing of sending Elijah in the last days. முழு புறஜாதி உலகமும் ஒரு சோதோம் நிலையில் இருக்கும்போது அது மீண்டும் நிகழும் என்று நீர் கூறினீர். கர்த்தாவே, நாங்கள் இங்கே இருக்கிறோம். இதே காரியத்தை உறுதிப்படுத்துகிற மற்ற தீர்க்க தரிசனங்களும் கடைசி நாட்களில் எலியாவை அனுப்புதல். The spirit of Elijah upon the earth to bring the hearts of the fathers or the children back to the fathers. பிதாக்களின் இருதயங்களை இல்லை, பிள்ளைகளை பிதாக்களிடத்திற்கு திரும்ப கொண்டு வரும்படிக்கு பூமியின் மேல் எலியாவின் ஆவி வரும். And I pray, God, that this hour that you will confirm your word, that you are the same yesterday, today, and forever. தேவனே, இந்த வேளையில் நீர் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்றும் நான் ஜெபிக்கிறேன். Grant it, Father. They are all yours. I pray that you'll grant these blessings and confirm what's been said for the glory of God. பிதாவே, இதை அருளும். அவர்கள் யாவரும் உம்முடையவர்கள். நீர் இந்த ஆசீர்வாதங்களை அளித்து தேவனுடைய மகிமைக்காக கூறப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். In the name of Jesus Christ. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். To speak a word, the man. Confirm a word is God. ஒரு வார்த்தை பேசுவது ஒரு மனிதனாயிருக்கிறது. தேவன் ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். To say something is one thing. God to do it is another thing. God don't need any interpreter.
He does his own interpretation. ஒரு காரியத்தை கூறுவது ஒன்றாகும், தேவன் அதை செய்ய வேண்டும் என்பது மற்றொரு காரியமாகும். தேவனுக்கு எந்த வியாக்கியானியும் தேவையில்லை. அவர் தம்முடைய சொந்த வியாக்கியானத்தை அளிக்கிறார். Now we're fixing to have a prayer line to pray for the sick, God willing. And we know that there's no one, no man, no woman, no human being, no angel. இப்பொழுது தேவனுக்கு சித்தமானால் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க நாங்கள் ஒரு ஜெப வரிசையை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை சுகப்படுத்த அங்கே ஒருவரும் இல்லை, புருஷரும் இல்லை, ஸ்திரீயும் இல்லை, மானிடரும் இல்லை, தூதனும் இல்லை என்பதை that can heal you. For God has already did it. He made the preparation. The only thing you have to do is receive it. நாங்கள் அறிவோம். ஏனென்றால் தேவன் அதை ஏற்கனவே செய்துவிட்டார். அவரே ஆயத்தத்தை உண்டாக்கினார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அதை பெற்றுக்கொள்வதே ஆகும். There's no man, no angel, no nothing. Not even God himself can forgive you for your sins. It's already done. Jesus did that at the cross. எந்த மனிதனும் எந்த தூதனும் வேறெவருமே இல்லை. தேவனால் கூட உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. அது ஏற்கனவே முடிந்துவிட்டது. இயேசு அதை சிலுவையில் செய்தார். But it'll never prosper you anything or profit you anything until you accept it. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் வரை அது உங்களுக்கு ஒருபோதும் செழிக்கவோ அல்லது உங்களுக்கு எந்த ஒரு ஆதாயத்தையும் அளிக்காது. பார்த்தீர்களா? The only thing can be done is orders that's been given by God for believers to lay hands on the sick. That's been through the ages they've done that, through revivals, and they've called it God. விசுவாசிகள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும்படி தேவனால் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகள் மாத்திரமே செய்யப்பட முடியும். காலங்களினூடாக அவர்கள் எடுப்புதல்களினூடாக அதை செய்து வந்துள்ளனர். அவர்கள் அதை தேவன் என்று அழைத்துள்ளனர். Abraham seen many signs, but there come a time when Abraham saw his last sign, just before Sodom was burned. ஆபிரகாம் அநேக அடையாளங்களை கண்டான். ஆனால் சோதோம் எரிக்கப்படுவதற்கு சற்று முன்னர் ஆபிரகாம் தன்னுடைய கடைசி அடையாளத்தை கண்டபோது that was God manifesting himself in the form of a man. You believe that? Did Jesus say it would repeat? அது தேவன் ஒரு மனித ரூபத்தில் தம்மை வெளிப்படுத்துவதாகும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது மீண்டும் நடக்கும் என்று இயேசு கூறினாரா? Now how many in here and out on radio or out on the telephones across the nation, if you're still listening in, get ready now for prayer. Be praying. You've got these handkerchiefs here. இப்பொழுது இங்கு எத்தனை பேர் தேசம் முழுவதிலும் வானொலியில் அல்லது தொலைபேசியில் நீங்கள் இன்னமும் செவிகொடுத்துக் கொண்டிருந்தால் ஜெபத்திற்காக இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். இந்த கைக்குட்டைகளை இங்கே வைத்துள்ள நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Now, I cannot tell God what to do. No, far be it from me even trying it. He's sovereign. He does what he wants to. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு என்னால் கூற முடியாது. இல்லை, நான் அதை முயற்சித்தாலும் கூட அது தூரமாயிருப்பதாக. அவர் ராஜாதிபத்தியம் உள்ளவர். அவர் விரும்புகிறதை அவர் செய்கிறார். I can only obey and only can say what he says. என்னால் கீழ்ப்படிந்து அவர் கூறுகிறதை மாத்திரமே கூற முடியும். And now they're standing around the walls. They're packed in. It's congested. I wonder if we could ask God on these words, what is this attraction? இப்பொழுது அவர்கள் சுவர்களை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக நெருக்கமாக கூடியிருக்கிறார்கள். இந்த கவர்ச்சி என்றால் என்ன என்ற இந்த வார்த்தைகளின் பேரில் நாம் தேவனை கேட்க முடியுமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். If God would move among us again, there may be strangers here, and move among us and show his blessed face among us, show his spirit here, show that he's the same yesterday, today, and forever. தேவன் மீண்டும் நம் மத்தியில் அசைவாடி, எங்கே அந்நியர்கள் இருக்கலாம், நமக்கு மத்தியில் அசைவாடி அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட முகத்தை நமக்கு மத்தியில் காண்பிப்பாரானால், அவருடைய ஆவி இங்கு உள்ளது என்பதை காண்பிப்பாரானால், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதையே காண்பிப்பாரானால், that every one of us, after these two strong messages, could believe it to be so. Could you do it? All right? நாம் ஒவ்வொருவரும் இந்த இரண்டு பலமான செய்திகளுக்கு பிறகு அது அவண்ணமா இருக்கும் என்று விசுவாசிக்க முடியுமா? உங்களால் அதை செய்ய முடியுமா? சரி. Instead of calling a prayer line then, hot,
congested, standing against the wall, or look around this way to call my prayer line. You couldn't do it. Look, standing there. உஷ்ணத்தோடு நெரிசலாக சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டிருக்கிறபடியால் ஒரு ஜெப வரிசையை அழைக்க வேண்டாம். என்னுடைய ஜெப வரிசையை அழைக்க நான் இந்த வழியாக சுற்றுமுற்றும் பார்க்கிறேன். அதை செய்ய முடியாது. அங்கே நிற்பதை பாருங்கள். Could have called it this way. Your sick cots, everything else laying. You couldn't do it. So sit where you are and believe God. If you do have a prayer card, hold it. It'll be good. நான் அதை இந்த விதமாக அழைக்கலாமா? உங்களுடைய சுகவீனங்களால் கட்டில்களிலும் மற்ற ஒவ்வொரு காரியங்களிலும் கீழே கிடத்தப்பட்டிருக்கிறபடியால் அதை செய்ய முடியாது. எனவே நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே அமர்ந்து தேவனை விசுவாசியுங்கள். நீங்கள் ஒரு ஜெப அட்டையை வைத்திருந்தால் அதை வைத்துக் கொள்ளுங்கள். அது நலமாயிருக்கும். We'll get to you if you want to come through a line. But you don't have to come through a line. நீங்கள் ஒரு வரிசையினூடாக வர விரும்பினால் நாங்கள் உங்களை அணுகுவோம். ஆனால் நீங்கள் ஒரு வரிசையினூடாக வர வேண்டியதில்லை. That Mr. Shepherd last Sunday night never come through no line. I don't guess he had a prayer card. Is Mr. Shepherd here tonight? Or is he? Is he here? He's in the back. Do you have a prayer card, Mr. Shepherd? You didn't. You didn't. அந்த திரு ஷெப்பர்ட் கடந்த ஞாயிறு இரவு எந்த வரிசையினூடாகவும் வரவே இல்லை. அவர் ஒரு ஜெப அட்டையை வைத்திருந்தார் என்று நான் யூகிக்கவில்லை. இன்றிரவு திரு ஷெப்பர்ட் இங்கே இருக்கிறாரா? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் இங்கே இருக்கிறாரா? அவர் பின்னால் இருக்கிறார். திரு ஷெப்பர்ட் அவர்களே, நீங்கள் ஒரு ஜெப அட்டையை வைத்திருந்தீர்களா? நீங்கள் வைத்திருக்கவில்லை. அவர் வைத்திருக்கவில்லை. Sitting right there again tonight. That's a good place to be, Brother Shepherd. அவர் மீண்டும் இன்றிரவு அங்கேயே அமர்ந்திருக்கிறார். சகோதரன் ஷெப்பர்ட் இருக்க வேண்டிய அது ஒரு நல்ல இடம். Not only have to be there, but just have faith. For remember, a little woman touched his garment and he felt it. And he's the same yesterday, today, and forever. நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, ஆனால் அப்படியே விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிறு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டபோது அவர் அதை உணர்ந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். And the Hebrew letter in the New Testament said that he's a high priest tonight that can be touched by the feeling of your infirmities. You believe that? Have faith then. Don't doubt it. Believe it. And it'll come to pass. புதிய ஏற்பாட்டில் எபிரேய நிருபத்தில் அவர் இன்றிரவு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்றும் அவர் உங்களுடைய பலவீனங்களினால் தொடப்படக்கூடியவர் என்றும் கூறியுள்ளது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் விசுவாசமாயிருங்கள். அதை சந்தேகப்படாதீர்கள். அதை விசுவாசியுங்கள். அப்பொழுது நிறைவேறும். You can have what you've asked for if you can believe it. But you got to believe it. Will you do it? Will all of you believe it? How many will believe it now? God bless you. நீங்கள் அதை விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அதை செய்வீர்களா? நீங்கள் யாவரும் அதை விசுவாசிப்பீர்களா? இப்பொழுது எத்தனை பேர் அதை விசுவாசிப்பீர்கள்? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I don't know who's who. I don't know none of you. It's not my business to know any of you. It's God's business to know these things. But He will do it if you'll believe it. Will you believe it now? யார் என்று எனக்கு தெரியாது. உங்களில் ஒருவரையும் எனக்கு தெரியாது. உங்களில் யாரையும் அறிந்து கொள்வது என்னுடைய வேலை அல்ல. எந்த காரியங்களை அறிந்து கொள்வது தேவனுடைய வேலையாயுள்ளது. ஆனால் நீங்கள் அதை விசுவாசித்தால் அவர் அதை செய்வார். இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களா? Now, dear God, surely we're not a bunch of hybrid Christians. We shouldn't be. Somebody has to be petted and babied. இப்பொழுது அன்புள்ள தேவனே, நிச்சயமாகவே நாங்கள் ஒரு கூட்ட கலப்பின கிறிஸ்தவர்கள் அல்ல. நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. யாரும் தட்டி கொடுத்து குழந்தையை போல் பராமரிக்க வேண்டியதில்லை. You don't have that kind, Lord. You have rugged believers. The very presence of God sets a man's heart on fire. கர்த்தாவே, நீர் அந்த விதமான ஜனங்களை பெற்றுக்கொள்வதில்லை. நீர் கரடுமுரடான விசுவாசிகளை உடையவராயிருக்கிறீர். தேவனுடைய பிரசன்னமே ஒரு மனிதனுடைய இருதயத்தை அனல் மூட்டுகிறது. Like Abraham, he believed God. You made yourself known to him. Then you appeared to him and performed a sign. And he believed you. ஆபிரகாமை போல அவன் தேவனை விசுவாசித்தான். நீர் உம்மை அவனுக்கு வெளிப்படுத்தினீர். அப்பொழுது நீர் அவனுக்கு தரிசனமாகி ஒரு அடையாளத்தை நிகழ்த்தினீர்.
அப்பொழுது அவன் உம்மை விசுவாசித்தான். You turned his body back to a young man, and also his wife, which his wife was part of his own body. Then come forth the new child, the promised son. நீர் அவனுடைய சரீரத்தை ஒரு வாலிப மனிதனாக மாற்றினீர். அவனுடைய மனைவியையும் கூட. அவனுடைய மனைவி அவனுடைய சொந்த சரீரத்தின் பாகமாயிருந்தாள். அதன் பின்னர் புதிய பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் பிறக்கின்றான். God, you promised that it be the same thing in this day. I pray that you'll confirm this word, and we'll deal right on that one promise there, that it will be like it was in Sodom. தேவனே, இந்த நாளிலும் அது அதே விதமாகவே இருக்கும் என்று நீர் வாக்கு பண்ணினீர். நீர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சோதோம் எரிக்கப்பட்டு நியாயத்தீர்ப்பு சோதோமை தாக்குவதற்கு சற்று முன்பு புறஜாதி உலகத்தில், just before Sodom was burnt and judgment struck Sodom, the Gentile world. So judgment is fixing to strike the Gentile world. அங்கே சோதோமில் நடந்தது போல அந்த ஒரு வாக்குத்தத்தின் பேரில் நாங்கள் இடைபடுவோம். எனவே நியாயத்தீர்ப்பு புறஜாதி உலகத்தை தாக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. And the Jews got 3.5 more years through the period of tribulation, Jacob's trouble, the continuing of the 70 weeks of Daniel. யூதர்கள் உபத்திரவ காலத்தினூடாக இன்னும் 3.5 ஆண்டுகளை உடையவர்களாக இருக்கின்றனர். யாக்கோப்பின் தொல்லை, தானியேலின் 70 வாரங்களின் தொடர்ச்சி. But the Gentiles are numbered. It's time to go. And you give that sign, and you said it would be again. Grant it, God. We're in your hands. Do with us as you see fit. In Jesus Christ's name, amen. ஆனால் புறஜாதிகள் எண்ணப்பட்டிருக்கிறார்கள். இது போக வேண்டிய நேரம். நீர் அந்த அடையாளத்தை அளித்தீர். அது மீண்டும் இருக்கும் என்று நீர் கூறினீர். தேவனே அதை அருளும். அவர்கள், நாங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறோம். நீர் பொருத்தம் என்று காண்கிறபடி எங்களோடு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். Now, don't be nervous. What would it be if I was nervous? Now I'm making a thing here that it has to depend on the sovereignty of God. But why do I do this? இப்பொழுது பதட்டமடைய வேண்டாம். நான் பதட்டமடைந்திருந்தால் அது என்னவாயிருக்கும்? இப்பொழுது நான் இங்கே ஒரு காரியத்தை கூறுகிறேன். அது தேவனுடைய ராஜாதிபத்தியத்தின் பேரில் சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் நான் ஏன் இதை செய்கிறேன்? He said it would be. That settles it. And if he makes himself that confirmed like that before you, well, can't you believe him? Certainly. You just have faith now and believe. அப்படி இருக்கும் என்று அவர் கூறினார். அதுவே அதை தீர்த்து வைக்கிறது. அவர் தம்மை உங்களுக்கு முன்பாக அந்த விதமாக உறுதிப்படுத்திக் கொண்டால், பாருங்கள், உங்களால் அவரை விசுவாசிக்க முடியவில்லையா? நிச்சயமாக. எப்பொழுது நீங்கள் விசுவாசத்தை உடையவர்களாய் இருந்து விசுவாசியுங்கள். Let me just look around, see where the Holy Spirit will lead. What he'll do. I don't know what he'll do. That's up to him. பரிசுத்த ஆவியானவர் எங்கே வழிநடத்துவார் என்றும் அவர் என்ன செய்வார் என்றும் பார்க்க நான் சுற்றுமுற்றும் பார்க்கட்டும். அவர் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியாது. அது அவரை பொறுத்ததாய் உள்ளது. But if you just only have faith, only believe, all things are possible to them that believe. ஆனால் உங்களுக்கு விசுவாசம் மாத்திரம் இருந்தால், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று மாத்திரம் விசுவாசியுங்கள். All of you believe that? Raise up your hands and say, I do believe it. With all my heart, I believe it. நீங்கள் எல்லோரும் அதை விசுவாசித்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். என் முழு இருதயத்தோடு நான் அதை விசுவாசிக்கிறேன். Now 3 will be a confirmation. If he'll do it 3 straight times to prove you that it's right. அது சரியென்று உங்களுக்கு நிரூபிக்கும்படி அவர் அதை சரியாக 3 முறை செய்வாரானால், எப்பொழுது 3 ஒரு உறுதிப்படுத்தலாயிருக்கும். I don't care where you are, who you are, you just have faith and believe. நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் யாராயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் விசுவாசத்தை மாத்திரமே உடையவராயிருந்து விசுவாசியுங்கள். Now don't stir. எப்பொழுது அங்குமிங்கும் அசைய வேண்டாம். இந்த பக்கமாக. Lady, praying,
I don't know you. Just sit where you're at. You don't have to come. I don't know you, but you're holding a little girl in your hand or in your lap. ஜெபித்துக் கொண்டிருக்கும் பெண்மணியே, எனக்கு உங்களை தெரியாது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே அப்படியே இருங்கள். நீங்கள் வர வேண்டியதில்லை. எனக்கு உங்களை தெரியாது, ஆனால் நீங்கள் உங்களுடைய கரத்திலோ அல்லது உங்களுடைய மடியிலோ ஒரு சிறு பெண்ணை வைத்திருக்கிறீர்கள். I'm a total stranger to you. And the little girl looks normal. She looks well. She's a pretty little girl, a little red-headed girl. நான் உங்களுக்கு முற்றிலும் ஒரு அந்நியன். அந்த சிறு பெண் சாதாரணமாக காணப்படுகிறாள். அவள் நன்றாக காணப்படுகிறாள். அவள் ஒரு அழகான குட்டி பெண், சிறிய சிகப்பு தலைமுடி கொண்ட பெண். Looking here at her, she don't look like she's crippled or anything. I don't know what's wrong with her. It might not be for the child. It might be for you. But I just happened to see you sitting there with that child praying. நான் இங்கே அவளை நோக்கி பார்க்கிறேன். அவள் முடமாக இருப்பது போன்றோ அல்லது வேறெந்த காரியமோ காணப்படுகிறதில்லை. அவளுக்கு என்ன கோளாறு என்று எனக்கு தெரியவில்லை. அது அந்த குழந்தைக்கானதா இல்லாமல் இருக்கலாம். அது உங்களுக்காக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த குழந்தையோடு அங்கே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பதை நான் காண நேர்ந்தது. I have to talk to you a minute to catch your spirit, like Jesus said to the woman, "Bring me a drink." See? Just to figure out one person. Brother Bryant and I'm sitting here. I know these people sitting here. They may be needy too, but you as a stranger. இயேசு அந்த ஸ்திரீயிடம் தாகத்துக்கு தாய் என்று பேசிக் கொண்டிருந்தது போல, நானும் உங்களுடைய ஆவியை கிரகித்துக் கொள்ள உங்களிடம் ஒரு நிமிடம் பேச வேண்டும். பாருங்கள், ஒரு நபரை கண்டறியலாம். இங்கு அமர்ந்துள்ள சகோதரன் பிரையன் அவர்களையும் இங்கு அமர்ந்துள்ள இந்த ஜனங்களையும் நான் அறிவேன். அவர்களும் கூட தேவையுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு அந்நியராய் இருந்தீர்கள். Do you believe me to be God's prophet? Do you believe these things that you've heard tonight is the truth? Now, if God will reveal to me something that you've done. நீங்கள் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறீர்களா? இன்றிரவு நீங்கள் கேள்விப்பட்ட இந்த காரியங்கள் சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் செய்திருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால், or something you ought not have done, or something's wrong with you, or what your desire is, you'll know whether it's true or not, won't you? And if he'll do that, will it confirm his word that he's the same yesterday, today and forever? அல்லது நீங்கள் செய்திருக்க கூடாத ஏதோ ஒரு காரியத்தை, அல்லது உங்களோடு ஏதோ காரியம் தவறாய் இருந்தாலும் அல்லது உங்களுடைய வாஞ்சை என்னவா இருந்தாலும் அது உண்மையா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? அவர் அதை செய்வாரானால், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அவருடைய வார்த்தையை அது உறுதிப்படுத்துமானால். And at St. Luke 17:30 is being manifested. You believe it? பரிசுத்த லூக்கா 17:30 வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Now the lady raised her hand. It were strangers. I don't know you. But I'm trying to contact your spirit one person. There's so many of you pulling. Now you believe this with all your heart. இப்பொழுது நாம் அந்நியர்கள் என்று அந்த பெண்மணி தன்னுடைய கரத்தை உயர்த்தினாள். எனக்கு உங்களை தெரியாது, ஆனால் நான் அவளுடைய ஆவியை ஒரு நபரை தொடர்பு கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களில் அநேகர் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். Now it is for the little girl. It's not you. You're nervous. But it ain't the nervousness that's bothering you. The great thing on your heart's that little girl. You believe God can tell me what it is? You believe it? இப்பொழுது அது அந்த சிறு பெண்ணுக்கானதாய் உள்ளது. அது நீங்கள் அல்ல. நீங்கள் பதட்டமாக இருக்கிறீர்கள். ஆனால் அது உங்களை தொல்லைப்படுத்துகிற பதட்டம் அல்ல. உங்களுடைய இருதயத்தில் உள்ள பெரிய காரியம் அந்த சிறு பெண். அது என்னவென்று தேவனால் என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Would it help you? Would you believe then? It's a brain injury. That right? Now put your hand on the little child's head. Your hand. அது உங்களுக்கு உதவியாக இருக்குமா? அப்படியானால் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? அது ஒரு மூளைக்காயம். அது சரியா? இப்பொழுது உங்களுடைய கரத்தை அந்த சிறு பிள்ளையின் தலையின் மேல் வையுங்கள். உங்களுடைய கரத்தையே. Dear God, you said these signs shall follow them that believe. They'll lay their hands on the sick and they shall recover. The woman is a believer. Her hands upon the child. May it recover. அன்புள்ள தேவனே, நீர் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கையில வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றீர். இந்த ஸ்திரீ ஒரு விசுவாசியாய் இருக்கிறாள். அவளுடைய கரம் குழந்தையின் மேல் உள்ளது. அது சுகம் பெறுவதாக. In the name of Jesus Christ, I offer this prayer. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஆமென். Now do you believe all of you?
if thou canst believe, all things are possible. Certainly. எப்பொழுது நீங்கள் எல்லோரும் விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் நிச்சயமாக. I know the lady sitting next to her, but she's so sincerely looking this way. I can't call her name, but if I look at her a minute, I would know. அவளுக்கு அடுத்தபடியாக அமர்ந்துள்ள அந்த பெண்மணியை நான் அறிவேன். ஆனால் அவள் மிகவும் உத்தமமாக இந்த பக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறாள். என்னால் அவளுடைய பெயரை கூற முடியாது. ஆனால் நான் அவளை ஒரு நிமிடம் நோக்கி பார்த்தால் நான் அறிந்து கொள்வேன். Oh, but I know the woman by looks. But I don't know what's your trouble. You believe God will let me know what your trouble is? Would it help you? Sugar diabetes. Now if that's right, hold your hand. Certainly. ஆனால் தோற்றத்தினாலே அந்த ஸ்திரீயை நான் அறிவேன். ஆனால் உங்களுடைய தொல்லை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் எனக்கு தெரியப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுக்கு உதவியாக இருக்குமா? சர்க்கரை நீரிழிவு. இப்பொழுது அது உண்மை என்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நிச்சயமாக. Happen to be the lady sitting next to you has got the same thing. She's a stranger. படுத்து கிடந்த பெண்மணி, உங்களுக்கு அடுத்தபடியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறவளுக்கும் அதே காரியம்தான். அவள் ஒரு அந்நியர். The other lady's praying for somebody. A crippled child. You'd believe with all your heart, God would grant it. மற்றொரு பெண்மணி யாரோ ஒருவருக்காக, ஒரு முடமான குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தேவன் அதை அருளுவார். Somebody back in here. Man sitting over there trying to get rid of smoking cigarettes. You believe God will take them away from you? All right. You believe? You can have it. I've never seen the man in my life. யாரோ ஒருவர் இங்கே பின்னால் இருக்கிறார். ஒரு மனிதன் இங்கே உட்கார்ந்து கொண்டு சிகரெட்டுகளை புகைப்பதை விட்டுவிட முயற்சித்துக் கொண்டிருந்தார். தேவன் அவைகளை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். நான் என்னுடைய ஜீவியத்தில் அந்த மனிதனை கண்டதே இல்லை. Here's a man. See that dark shadow hanging over this man right here, laying on a cot like or a chair? He's dying. He's shattered. He's got cancer. I don't know the man. Never seen him. God knows all about you. எங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். ஒரு கட்டிலில் அல்லது ஒரு நாற்காலியை போன்ற ஒரு நாற்காலியில் படுத்திருக்கிற இந்த மனிதனின் மேல் அந்த கருமையான நிழல் இங்கே தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தீர்களா? அவர் மரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நிழலிடப்பட்டிருக்கிறார். அவருக்கு புற்றுநோய் உள்ளது. எனக்கு அந்த மனிதனை தெரியாது. அவரை ஒருபோதும் கண்டதே இல்லை. தேவன் உங்களை குறித்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். That's the truth, sir. You believe God could tell me something about you? Would it help you to receive your healing? You was brought here by a friend, but you're not from here. You're somewhere where there's a big body of water that people fishes at. ஐயா, அதுதான் உண்மை. தேவன் உங்களை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய சுகமளித்தலை பெற்றுக்கொள்ள அது உங்களுக்கு உதவி செய்யுமா? நீங்கள் ஒரு நண்பரால் இங்கு கொண்டு வரப்பட்டீர்கள். ஆனால் நீங்கள் இங்கிருந்து வரவில்லை. ஜனங்கள் மீன்பிடிக்கும் ஒரு பெரிய நீர்நிலை இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். Albany, Kentucky. Right. Believe it, you can go back home well. Believe it, it's gone. If you don't believe it, you must believe it. Believe it's been done for you. You believe? ஆம், அல்பானி, கெண்டக்கி, அது உண்மை. விசுவாசியுங்கள். நீங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்லலாம். அது போய்விட்டது என்று விசுவாசியுங்கள். நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அது உங்களுக்காக செய்யப்பட்டுள்ளது என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? You. From Tennessee. Got a boy, he's got asthma. Not here, but you believe that he'll be healed? உங்களுக்கு டென்னசியிலிருந்து வந்துள்ள உங்களுக்கு மூச்சு திணறல் உள்ள ஒரு பையன் இருக்கிறான். எங்கே இல்லை, ஆனால் அவன் சுகமடைவான் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? And take your handkerchief on your hand there to him. He'll be healed. If you'll believe it. ஆகையால் உன்னுடைய கரத்தில் உள்ள உன்னுடைய கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு அவனிடம் செல்லுங்கள். நீங்கள் அதை விசுவாசித்தால் அவன் சுகமடைவான். The lady crying, sitting across from Dr. Vale there. She's shadowed also, a dark shadow. I never seen a woman in my life. But she's got cancer. அங்கே மருத்துவர் வேயிலுக்கு எதிரே அமர்ந்திருந்த அந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாள். அவள் நிழலிடப்பட்டிருக்கிறாள். அது ஒரு கருமையான நிழலாகவும் கூட இருக்கிறது. நான் என் வாழ்க்கையில் அந்த பெண்ணை கண்டதே இல்லை. ஆனால் அவளுக்கு
புற்றுநோய் உள்ளது. She'll die if something isn't done for her. You believe He'll heal you, lady? You can have your healing. You'll just believe. அவளுக்கு ஏதாவது ஒன்று செய்யப்படாவிட்டால் அவள் மரித்து போவாள். பெண்மணியே, அவர் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் முடியுமா? நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் உங்களுடைய சுகமளித்தலை பெற்றுக் கொள்ள முடியும். There's a little lady sitting right behind her with a handkerchief up over her mouth. She's also got ulcered stomach. Sick. You've been having passing out spells, blinding, falling out. அவளுக்கு பின்னால் ஒரு சிறு பெண்மணி தன்னுடைய வாய்க்கு மேலே ஒரு கைக்குட்டையுடன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு வயிற்றில் புண் உள்ளது, சுகவீனமாய் உள்ளது. நீங்கள் மயக்கமடைந்து குருடாய்க் கொண்டு கீழே விழுந்து கொண்டிருக்கிறீர்கள். Somebody brought you here. Got female trouble. If you believe, you can go home and be well. யாரோ ஒருவர் உங்களை இங்கே கொண்டு வந்தார். உங்களுக்கு ஸ்திரீகளுக்கான தொல்லை உள்ளது. நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் சுகமாகி வீட்டிற்கு செல்ல முடியும். You young man, you're a stranger sitting right here in front of me, looking at me. What are you, Puerto Rican or something? Pardon me. நீ வாலிபனே, நீ ஒரு அந்நியனாக இருக்கிறாய். இங்கே எனக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறாய். நீங்கள் யார்? புவேர்ட்டோ ரிக்கன் அல்லது வேற ஏதோ ஒன்றை சேர்ந்தவரா? ஆம். நான் என்ன பொருட்படுத்தி கூறினேன்? I'm a stranger to you. You know that you're not even from my country. But you believe that God can give you the desire of your heart? If I tell you what your desire is, will you receive it? நான் உங்களுக்கு ஒரு அந்நியன். நீங்கள் அதை அறிவீர்கள். நீங்கள் என்னுடைய தேசத்திலிருந்து கூட வரவில்லை. ஆனால் உங்களுடைய இதயத்தின் வாஞ்சையை தேவன் உங்களுக்கு அளிக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய வாஞ்சை என்னவென்பதை நான் உங்களுக்கு கூறினால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்களா? You're seeking the baptism of the Holy Ghost. That is true. Receive the Holy Ghost, my brother. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை. என் சகோதரனே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். Here's a colored man sitting way back here. Got a burden on his heart. As for his wife. இங்கே பின்னால் எங்கே ஒரு கருப்பு நிற மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய இதயத்தில் ஒரு பாரம் உள்ளது. அது அவருடைய மனைவிக்கானது. She's not here even. She's got trouble with her feet. You believe it, a healer? You do? அவள் கூட இங்கே இல்லை. அவளுக்கு அவளுடைய பாதங்களில் கோளாறு உள்ளது. அவர் அவளை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியுமா? You're a stranger here. You're from across the sea. You're from Jamaica. You believe God can tell me who you are? Mr. Brady. நீங்கள் இங்கே ஒரு அந்நியர். நீங்கள் சமுத்திரத்துக்கு அப்பால் இருந்து வருகிறீர்கள். நீங்கள் ஜமாய்க்காவில் இருந்து வருகிறீர்கள். நீங்கள் யார் என்று தேவனால் என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? திரு பிராடி. You believe? Jesus Christ is the same yesterday, today, and forever. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். This lady sitting right back over in this end, next to Mrs. Wright there. She's got a burden on her heart. She's praying for a daughter. She's up for an operation. அங்கே திருமதி ரைட்டுக்கு அடுத்தபடியாக இந்த முனையில் அமர்ந்துள்ள இந்த பெண்மணி, அவளுடைய இதயத்தில் ஒரு பாரம் உள்ளது. அவள் ஒரு மகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற உள்ளது. You believe with all your heart for her? She won't need it if you'll get her to believe it. I can't heal. நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடும் அவளுக்காக விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவளை விசுவாசிக்க செய்தால் அவளுக்கு அது தேவைப்படாது. என்னால் சுகப்படுத்த முடியாது. Way back yonder in the nursery, I see the Spirit of the Lord, an angel, a light moving in the nursery. It's over a young woman. And she's got a spiritual trouble she's wondering about. சிறுவர் இல்லத்தில் நான் கர்த்தருடைய ஆவியை காண்கிறேன். ஒரு தூதன், ஒரு ஒளி சிறுவர் இல்லத்தில் அசைவாடிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு வாலிப பெண்மணியை குறித்தாய் உள்ளது. அவள் ஒரு ஆவிக்குரிய பிரச்சனையை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறாள். Seems like I ought to know the woman somehow. A young woman. She's also got a female disorder. நான் எப்படியாவது அந்த பெண்ணை, ஒரு வாலிப பெண்மணியை அறிந்திருக்க வேண்டும் என்பது போன்று தென்படுகிறது. அவளுக்கு ஸ்திரீகளுக்கான ஒரு கோளாறும் கூட உள்ளது. Yes, her name is Mrs. West.
from Alabama, Miss David West. Believe. God will grant it to you. ஆம், அவருடைய பெயர் திருமதி வெஸ்ட். அலபாமாவிலிருந்து வந்துள்ள திருமதி டேவிட் வெஸ்ட். விசுவாசியுங்கள், தேவன் அதை உங்களுக்கு அருளுவார். It shall be light. Amen. And in that day when the Son of Man is being revealed, if that isn't Jesus Christ the same yesterday and forever, I don't know nothing about it. மனுஷகுமாரன் வெளிப்படும் அந்த நாளிலே வெளிச்சம் உண்டாகும். அது நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவா இல்லை என்றால் நான் அதை குறித்து ஒன்றுமே அறியேன். Do you believe that? All things are possible to them that believe. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். Out upon the microphones across the land now, and in this tabernacle, how many of you will raise your hands and say, I am a believer? Now you out there in the lands, everyone's got their hands up here. இப்பொழுது தேசம் முழுவதிலும் உள்ள ஒலிபெருக்கிகளில் இந்த குடாரத்தில் உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய கரங்களை உயர்த்தி நான் ஒரு விசுவாசி என்று கூறுவீர்கள்? இப்பொழுது அங்கே தேசங்களில் உள்ள நீங்கள் இங்குள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிறீர்கள். Way out in yonder somewhere across the nation, you got your hands up, no doubt. Now close your eyes. Just drop your hands upon somebody near you. தேசம் முழுவதிலும் அப்பால் நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தியிருப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. எப்பொழுது உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய கரங்களை உங்களுக்கு அருகிலுள்ள யாரோ ஒருவர் மீது வைக்க வேண்டும். Take a hold of their hand. Lay it upon their shoulder. I got my hands on the handkerchiefs. அவர்களுடைய கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். அதை அவர்களுடைய தோளின் மேல் வையுங்கள். நான் என்னுடைய கைகளை அந்த கைக்குட்டைகளின் மேல் வைத்திருக்கிறேன். Look what's been done today. Look what's done now. இன்றைக்கு என்ன செய்யப்பட்டுள்ளது என்பதை பாருங்கள். இப்பொழுது என்ன செய்யப்பட்டுள்ளது என்று பாருங்கள். Beholding his hallowed face. அவருடைய பரிசுத்தமான முகத்தை காண, aglow with love divine. தெய்வீக அன்பினால் கொழுந்து விட்டு எரிகிற, blessed partakers of his grace. அவருடைய கிருபையில் பங்கு பெறும் பாக்கியவான்கள். as gems in his crown to shine. அவருடைய கிரீடத்தில் ரத்தினங்களாக பிரகாசிப்பார்கள். Now pray. Let's pray. Everywhere. இப்பொழுது ஜெபியுங்கள். நாம் எங்கும் ஜெபிப்போமாக. Dear God, the hour has arrived. What meaneth this? God fulfilling his word. What's the attraction, Lord? அன்புள்ள தேவனே, வேளையானது வந்துவிட்டது. இதன் பொருள் என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். கர்த்தாவே, இதன் கவர்ச்சி என்ன? It's God fulfilling his word. What is this out across the nation through the medium of a telephone that hundreds of people had their hands laid on one another across the nation? அது தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதாகும். தேசம் முழுவதிலும் ஒரு தொலைபேசி பரப்புதலின் வாயிலாக ஒரு கடற்கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு, வடக்கிலிருந்து தெற்கே, கிழக்கிலிருந்து மேற்காக, from one coast to the other, from the north to the south, east to the west. Here sits people here from foreign countries, many of the states. தேசம் முழுவதிலும் உள்ள நூற்றுக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ள இது என்ன? இங்கே வெளிநாடுகளில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் இங்கு வருபவர்கள். Mexico, Canada, and we got our hands laid on one another. God fulfilling his word. மெக்சிகோ, கனடா மற்றும் நாம் நம்முடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைத்துள்ளோம். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். How is this that a person could stand here by the Holy Spirit and call a man like he did Simon Peter? Your name is Simon. You are the son of Jonas. எப்படி ஒரு நபர் பரிசுத்த ஆவியினாலே இங்கே நின்று கொண்டு அவர் சீமோன் பேதுருவுக்கு செய்தது போல ஒரு மனிதனை அழைத்து, உன் பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்பது போன்று கூற முடிகிறது. Go get your husband and come here. போய் உன்னுடைய புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா. I have no husband. எனக்கு புருஷர் இல்லை. Truly you have 5. உண்மையாகவே உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். She said, I know that Messiah is coming to do this, but who are you? அவள், மேசியா இதை செய்ய வருகிறார் என்பதை நான் அறிவேன், ஆனால் நீர் யார் என்று கேட்டாள். He said, I'm he. அவர், நானே அவர் என்றார். And you're the same yesterday, today, and forever. And you promise the works that I do, shall ye do also.
more than this shall you do, because I go to the Father. நீர் நேற்று இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறீர். நீர் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் இவைகளை பார்க்கிலும் அதிக கிரியைகளை செய்வீர்கள் என்று வாக்களித்துள்ளீர். And behold, in the last days I'll send to you the Elijah the prophet, and he'll change the thoughts of the people, turn the hearts of the children back to the apostolic teaching of the Bible. And it shall be light about the evening time. இதோ கடைசி நாட்களில் நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அவன் ஜனங்களின் சிந்தனைகளை மாற்றுவான். வேதாகமத்தின் அப்போஸ்தல உபதேசத்திற்கு பிள்ளைகளின் இதயங்களை திருப்புவான் என்று கூறப்பட்டுள்ளது. சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். Here we are, great God of heaven. The hour is here. The hands are upon the people. இதோ நாங்கள் இருக்கிறோம். மகத்தான பரலோகத்தின் தேவனே, நேரம் வந்துவிட்டது. கரங்கள் ஜனங்கள் மேல் உள்ளன. Satan, you're defeated. You are a liar. And as a servant of God, and as servants, we command that in the name of Jesus Christ, that you obey the word of God and go out of the people, because it's written, in my name they shall cast out devils. சாத்தானே, நீ தோற்கடிக்கப்பட்டாய். நீ ஒரு பொய்யன். மேலும் தேவனுடைய ஊழியக்காரர் என்ற முறையில் நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஏனெனில் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. And all the people may be set free. Granted, dear God, you are the God of heaven that defeated that day with an attraction on Mount Calvary. எல்லா ஜனங்களும் விடுதலையாவார்களாக. அன்புள்ள தேவனே, அதை அருளும். அந்த நாளில் கல்வாரி மலையின் மேல் ஒரு கவர்ச்சியினால் எல்லா சுகவீனங்களையும் வியாதிகளையும் பிசாசினுடைய எல்லா கிரியைகளையும், all sickness and diseases and all the works of the devil, you are God, and the people are healed by your stripes. They are free in the name of Jesus Christ. Amen. நீர் தோற்கடித்து விட்ட பரலோகத்தின் தேவனாயிருக்கிறீர். நீர் தேவனாயிருக்கிறீர். ஜனங்கள் உம்முடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறார்கள். அவர்கள் விடுதலையாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். God, every handkerchief that's laying here, while the Spirit of God is present, while the anointing of Jesus Christ is upon the people, and the great signs that He promised are being fulfilled. தேவனே, இங்கே வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கைக்குட்டையும் தேவனுடைய ஆவி பிரசன்னமாயிருக்கையில், இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் ஜனங்களின் மேல் இருக்கையில், அவர் வாக்குத்தத்தம் செய்த மகத்தான அடையாளங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கையில், and the earth is trembling, the earthquakes are happening, the great signs that He told in the Scripture being fulfilled, in the evening light shining. I lay my body across these handkerchiefs, representing this whole body of believers from east, west, north, and south. பூமியானது நடுங்குகிறது. பூமி எதிர்ச்சிகள் உண்டாகின்றன. அவர் கூறின அந்த மகத்தான அடையாளங்களையும் வேதவாக்கியம் நிறைவேற்றப்படுவதையும் சாயங்கால வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு பாகங்களில் உள்ள விசுவாசிகளின் பிரதிநிதியாக என் சரீரத்தை இந்த கைக்குட்டைகளின் மேல் கிடத்தி, and say to the devil, in the name of Jesus Christ, leave every patient these are laid upon, to the honor and glory of the Word of God, in the name of the Word of God, Jesus Christ of Nazareth. Amen. பிசாசினிடம் இது வைக்கப்படும் ஒவ்வொரு வியாதிஸ்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விட்டு போ என்று தேவனுடைய வார்த்தையின் கனத்திற்கும் மகிமைக்கும் கூறுகிறேன். தேவனுடைய வார்த்தையாகிய நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். Now, quietly, sanely, soberly, and in your right mind, as believers, do you now believe and accept your healing from God Almighty in the name of Jesus Christ? எப்பொழுது அமைதியாக, நல்லறிவோடு, தெளிந்த புத்தியோடு, விசுவாசிகளாகிய உங்களுடைய சரியான சிந்தையில் நீங்கள் இப்பொழுது விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து உங்களுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? If you do, hold up your hands. All out in the lands, hold up your hands out there. Every person in here, as far as I can see, had their hands up. நீங்கள் அப்படி செய்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அங்கே வெளிதேசங்களில் உள்ள யாவரும் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். என்னால் காண முடிந்த வரையில் இங்குள்ள ஒவ்வொரு நபரும் தங்களுடைய கரங்களை உயர்த்தி இருந்தனர். Inside, outside, against the windows, in the doors,
in the nurseries and all around everywhere, people with their hands up. They accept it. Satan is defeated. The stripes of Jesus Christ heals you. உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் ஜன்னல்களுக்கு எதிராகவும் கதவுகளுக்கு எதிராகவும் எங்கும் சுற்றிலும் ஜனங்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் உங்களை குணமாக்குகின்றன. And the presence of Jesus Christ verifies the fact that he's a living today, ever able to keep every promise that he made. Amen. I believe him, don't you? இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் அவர் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை உறுதிப்படுத்துகிறது. அவர் அளித்துள்ள ஒவ்வொரு வாக்குறுதியையும் காத்துக்கொள்ள முடியும். ஆமென். நான் அவரை விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? Now let us stand up to our feet. In the name of the Lord Jesus, accepting everything that's been done or said, we love him with all of our hearts. எப்பொழுது நாம் எழும்பி நிற்போமாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்யப்பட்டுள்ள அல்லது கூறப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் முழு இதயத்தோடும் அவரில் அன்பு கூறுகிறோம். We cherish him with all that's in us. Now as you go to your different homes from tonight, God go with you. God give you the Holy Ghost if you don't have the Holy Ghost. எங்களுக்குள்ள எல்லாவற்றோடும் நாங்கள் அவரை நேசிக்கிறோம். எப்பொழுது நீங்கள் இந்த இரவிலிருந்து உங்களுடைய பல்வேறுபட்ட வீடுகளுக்கு செல்லும் போது தேவன் உங்களோடு செல்வாராக. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கவில்லை என்றால் தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவாராக. Every man, woman, boy or girl here that's not been baptized in the name of Jesus Christ, there's clothes, fool. Don't put off tomorrow what can be done today. Tomorrow may be too late. இங்குள்ள ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரீயும் பையனும் அல்லது பெண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்படாதவர்களுக்கு துணிகளும் தொட்டியும் உள்ளன. இன்றைக்கு செய்யக்கூடியதை நாளைக்கு தள்ளி போடாதீர்கள். நாளை என்பது மிகவும் காலதாமதமாகலாம். Sufficient for today, for the day is the evil thereof. There's ministers standing waiting. Clothes are waiting. No excuses. Are you waiting? If you are, you believe. No matter how you've been baptized, sprinkled, poured, whatever it is, it's an error. The light has come. Come believe and be baptized. இன்றைக்கு அந்த நாளுக்கான பாடு போதுமானதாக இருக்கிறது. அங்கே ஊழியக்காரர்கள் நின்று கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆடைகள் காத்திருக்கின்றன. சாக்குபோக்கே இல்லை. நீங்கள் காத்திருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் எப்படி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாலும் தெளிக்கப்பட்டாலும் ஊற்றப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது என்னவா இருந்தாலும் அது ஒரு பிழையாய் உள்ளது. வெளிச்சம் வந்துவிட்டது. வந்து விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுங்கள். Everyone without the Holy Ghost, may you receive the Holy Ghost. Every one of you in the full divine power and love that he promised you to make you a new creature in him. God bless you. பரிசுத்த ஆவி இல்லாத ஒவ்வொருவரும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்களாக. நீங்கள் ஒவ்வொருவரும் முழு தெய்வீக வல்லமையிலும் அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அன்பிலும் நீங்கள் அவருக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாக உருவாக்கப்படுவீர்களாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Now, till next Sunday morning at 9:30, let's sing this little song that we used to sing years ago. எப்பொழுது அடுத்த ஞாயிறு காலை 9:30 வரை அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வழக்கமாக பாடும் இந்த சிறு பாடலை நாம் பாடுவோமாக. Don't forget the family prayer. குடும்ப ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். Jesus wants to meet you there. இயேசு உங்களை அங்கே சந்திக்க விரும்புகிறார். He will take your every care. அவர் உங்களுடைய ஒவ்வொரு கவலையையும் போக்கி விடுவார். Don't forget the family prayer. குடும்ப ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். Let's sing it together now. இப்பொழுது அதை நாம் சேர்ந்து பாடுவோமாக. Don't forget the family prayer. Jesus wants to meet you there. Hey, he will take your every care. Oh, don't forget the family prayer. Now, as we sing it again, shake hands with the pilgrim next to you. See? As we sing it. எப்பொழுது நாம் அதை மீண்டும் பாடுகையில் உங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு யாத்ரீகனுடன் கரங்குலுக்கிக் கொள்ளுங்கள். நாம் அதை பாடுகையில் பாருங்கள். Don't forget the family prayer. Oh, Jesus wants to meet you there. He will take your every care. Oh, don't forget the family prayer.
Don't you love him? நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? I love him. I love him நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். because he first loved me ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்தார். and purchased my salvation. That was attraction என்னுடைய இரட்சிப்பை சம்பாதித்தார். அதுவே கவர்ச்சியாயிருந்தது. on Mount Calvary. கல்வாரி மலையினிலே The same attraction on Sunset Mountain, Mount Nebo, Mount Sinai, all the different mountaintop experiences. Them. All right, let's sing it now. சூரிய அஸ்தமன மலையிலும், நேபோ மலையிலும், சீனாய் மலையிலும், பல்வேறு மலையுச்சி அனுபவங்கள் அனைத்திலும் அதே கவர்ச்சி. அப்படியானால் சரி, இப்பொழுது நாம் அதை பாடுவோமாக. All that love him say amen. So good. Now just think of what he's done for you. Think that you could be out there in a bar room tonight. அவரை நேசிக்கிற யாவரும் ஆமென் என்று கூறுங்கள். அது அவண்ணமாய் இருப்பதாக. இப்பொழுது அவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றிரவு நீங்கள் மது அருந்தும் அறையில் இருந்திருக்க கூடும் என்று எண்ணுகிறேன். You probably would have been in the grave like I should have been outside the mercies of God. What did he do for you? Oh, how could we keep from loving him? Don't make any difference what anybody says. He's first. தேவனுடைய இரக்கங்களுக்கு புறம்பாக நான் இருந்திருக்க வேண்டியதை போன்று அநேகமாக நீங்கள் கல்லறையில் இருந்திருப்பீர்கள். அவர் உங்களுக்காக என்ன செய்தார்? ஓ, நாம் எப்படி அவரை நேசிக்காமல் இருக்க முடியும்? எவரும் என்ன கூறினாலும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. அவரே முதன்மையாயிருக்கிறார். Let's close our eyes. Bow our heads as we sing it to him now. He likes songs, singing hymns. Let's sing it to him now. நாம் நம்முடைய கண்களை மூடி அதை இப்பொழுது அவருக்கு பாடுகையில் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அவர் பாடல்களை பாடுவதையும் கீர்த்தனைகளை பாடுவதையும் விரும்புகிறார். இப்பொழுது நாம் அதை அவரிடத்தில் பாடுவோமாக. With our heads and hearts bowed in his presence, gratefulness for what our eyes has seen, what our ears have heard. அவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய தலைகளும் இருதயங்களும் வணங்கியிருப்பதோடு எங்களுடைய கண்கள் கண்டவைகளுக்காகவும் எங்களுடைய காதுகள் கேட்டவைகளுக்காகவும் What's recorded in God's word, what his promise has been to us today. God bless you. தேவனுடைய வார்த்தையில் என்ன பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவருடைய வாக்குத்தத்தம் இன்றைக்கு நமக்கு என்னவா இருந்து வருகிறது என்பதையும் நாம் அறிவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We have a guest with us tonight, a brother, Ned Iverson, formerly a Presbyterian minister. இன்றிரவு நம்மோடு ஒரு விருந்தாளி, ஒரு சகோதரன் நெட் ஐவர்சன் இருக்கிறார். அவர் முன்பு பிரெஸ்பிட்டேரியன் ஊழியக்காரர். His father, his brothers are Presbyterian minister. He, I understand, was baptized today again in the name of Jesus Christ. He's a minister and a good one at that. அவருடைய தகப்பனார், அவருடைய சகோதரர்கள் பிரெஸ்பிட்டேரியன் ஊழியக்காரர். அவர் இன்று மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அவர் ஒரு நல்ல ஊழியக்காரர். And now I'm going to ask him, as I believe him to be God's servants, to ask God's blessings upon this congregation as you go to your home. இப்பொழுது நான் அவரை தேவனுடைய ஊழியக்காரர் என்று நான் விசுவாசிப்பதால் நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு செல்லும் போது இந்த சபையோரின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Brother Iverson,
Come forward while we have our heads bowed in prayer. God bless you, my brother. சகோதரன் ஐவர்சன், நாம் நம்முடைய தலைகளை ஜெபத்தில் வணங்கியிருக்கையில் முன்னோக்கி வாருங்கள். என் சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.